ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா தண்ணி சேர்த்து, ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் திக்காக இல்லாமல் நார்மலான பதத்துக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக இருந்தாலும் நமக்கு ஷீட் நல்லா வராது. பாருங்கள், இந்த அளவில் இருக்கணும். ஒரு பேன் வச்சுட்டு இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இன்றைக்கி கேரட்டும் சிக்கன் மட்டும் தான் போட்டு செய்ய போகிறோம். வேறு எந்த வெஜிடபிளும் இல்லை. நல்லா கேரட்டை துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்துட்டு நல்லா வதக்கிட்டு எலும்பு இல்லாத சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடைகளில் கிடைக்கிற மாரி மேலே உள்ள ஷீட் நல்லா மொறுமொறுன்னு, உள்ளே நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்த மாதிரி வேக வச்சுக்கலாம். ரொம்ப ஊற்ற வேணாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் போதும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். பேன் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. நான் நார்மல் ஹீட்டில் வச்சுட்டு ஊற்றி நல்லா சுற்றி விட்டுக்கலாம். பார்த்திங்களா, இது மாதிரி வரணும். அது மாதிரி எல்லா ஷீட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ஷீட்டையும் இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ண போகிறோம். ஓரத்தில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா மடித்து விட்டுக்கணும். 2 பக்கமும் நல்லா மடிச்சுட்டு அந்த கீழ் பக்கத்தில் இருந்து அப்படியே சுற்றிக்கிட்டே ஓரத்தில் கொஞ்சமாக மைதா பேஸ்ட் வச்சுட்டு ரோல் பண்ணாக்கா நமக்கு ரோல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். அப்படியே பொறுமையாக பண்ணிகிட்டே வந்துட்டு ஓரத்தில் மைதா வச்சுட்டு மூடிட்டா நமக்கு கரெக்டாக வந்துடும். அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, அவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சுன்னு. இது மாதிரி எல்லா ஷீட்லேயும் ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிடலாம். நமக்கு ஷீட் ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. மெலிசாக இருந்தால் தான் நல்லா வரும். ரெண்டு பக்கம் நல்லா மடிச்சிட்டு சரிசமமாக அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இப்போ பொரிச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. நார்மல் ஹீட்டில் இருக்கும்போது ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி செய்ய சொல்லி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க. நல்லா மொறுமொறுன்னு வருது. திருப்பி போட்டு நம்ம இப்போ வெளியே எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சுன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.